பாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். என்னையா விஜய் டிவி, நான் தான் ஏதோ வீடியோவை லேட்டாக போடுறேன்னு பார்த்தா நீங்கள் எனக்கு மேலே ப்ரோமோவை லேட்டாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மொதல் ப்ரோமோ 9:30 மணிக்கு வருது, ரெண்டாவது ப்ரோமோ 1 மணி ஆகி இன்னும் வரவே இல்லை. ஆனால் மொதல் ப்ரோமோவில் நடந்த சம்பவம் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட அப்டேட் நேற்றுல இருந்து பயங்கர ரூமராக போய்கிட்டு இருக்கு. ஒரு வெயிட்டான ஒரு டிக்கெட்டை இந்த வாரம் வந்து வெளியேற்ற போகிறாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயம். அது யாராக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாப்புல. அது எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ பேசி ஒரு டாபிக் அப்படி வேற டாப்பிக்கில் போய் நின்றுச்சு. ஆதிரி அவர்களுடைய வன்மத்தில் கொஞ்சம் உண்மைகளும் இருக்குது, நியாயங்களும் இருக்குது. அதை தாண்டி வன்மம் இருக்குது, வன்மத்தில் உண்மையும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 9வது வாரம். இந்த 9வது வாரத்தினுடைய வீக்கெண்டில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி பிக் பாஸ் வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்குறாப்புல, டாஸ்க் மாதிரி. நீங்கள் டைட்டில் வின்னரா விஜய் சேதுபதி பக்கத்தில் ரைட்லையோ லெஃப்ட்லையோ நிற்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரைட்டில் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் யார் நிற்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இதுதாங்க டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்கில் பல்வேறு நபர்கள் பல்வேறு பெயர்களை சொல்கிறாங்க. அதிகமாக யாருடைய பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கானா வினோத், இன்னொன்று பார்வதி, சுபிக்ஷா, பிரஜின், சாண்ட்ரா. பிரஜின் வந்து சாண்ட்ரா பேரை சொல்கிறதும், சாண்ட்ரா பிரஜின் பேரை சொல்கிறதும். ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்கள வந்து நல்ல விஷயங்கள் சொல்லிக்கும் போது அது குரூப்பிசம், அது வந்து கணவன் மனைவி சேர்ந்து ஆடுறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சாண்ட்ரா பிரஜினை சொன்னதும், பிரஜின் சாண்ட்ராவை சொன்னதும் ஒரு அர்த்தமான ஒரு விஷயமாக தான் நமக்கு தெரிஞ்சு. அதை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பேசலான் இருக்கேன். ஏன்னா ஒரு கணவன் மனைவியாக 0ல் இருந்து ஆரம்பித்து நல்லா வளர்ந்து வந்து மறுபடியும் 0க்கு போய் மறுபடியும் வளரணும்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய அந்த 20 வருஷம் வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். ஏன்னா இது பல கணவன் மனைவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். ஓகேவா, அதை விட்டுருவோம். ஆதிரி அவர்கள் செய்த சம்பவம். இப்போ பல பேர் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஆதிரிக்கு கானா வினோத் மேலே வன்மம், அதை மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர்த்து ஆதிரி சொன்ன பாயிண்ட் கரெக்டாக தப்பான்னு யாரும் பேசலை. நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய விளையாட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வராரு, ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்து வராரு, வட சென்னையில இருந்து வராரு. இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்து ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணுறாரு அப்படிங்கிறது பிக் பாஸ் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. வின் பண்ணாருன்னா இதுதான் முதல் முறையாக இருக்கும். இருந்தால் அது மட்டுமே டைட்டிலுக்கான ஒரு தகுதியா? பர்சனல் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அவர் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவர் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், அதுக்கான வேல்யூ இருக்கா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி வெளியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒன்று செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. கானா வினோத் அவர்களுக்கு ஓட்டு விழுதுன்னா அதில் முக்கால்வாசி ஓட்டு வந்து அந்த சமுதாயத்தின் சார்ந்த ஓட்டு தான். அது அரசியலாகத்தான் இங்கே வந்து வைக்கப்படுதே தவிர்த்து கானா வினோத்தினுடைய கேம் நல்லா இருக்குன்னு யாரும் வந்து, காமெடி நல்லா இருக்குன்னா நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கணும்? திவாகருக்கு தான் ஓட் பண்ணியிருக்கணும். ஏன்னா திவாகரை விட நல்ல காமெடி பண்ணுறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஆட்களே கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு நல்ல நடிகன், நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல், நான் ஒரு ரொமான்டிக் ஸ்டார், தமிழக மக்கள் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் எனக்கு ரசிகர்கள், பெண்கள்லாம் எனக்கு ரசிகர்கள், எனக்கு கால் பண்ணி என்னை சிரிக்க சொல்லுவாங்க. இதை விட ஒரு பெஸ்ட் காமெடி யார் பண்ண முடியும்? அப்போ டைட்டில் வின்னராக யார் இருந்திருக்கணும்? வாட்டர்மெலன் தான் இருந்திருக்கணும். எதுக்காக வாட்டர்மெலனை வெளியில் அனுப்பிச்சோம்? பிஹேவியர். அது என்ன, வாட்டர்மெலன்னா பிஹேவியர் வேணும், பார்வதினா பிஹேவியர் வேணும், திவ்யானா பிஹேவியர் வேணும், கமுருதுன்னா பிஹேவியரை பார்க்கணும், விக்கல்ஸ்னா பிஹேவியரை பார்க்கணும், கானா வினோத்துன்னு வந்தால் மட்டும் நகைச்சுவையை பார்க்கணுன்னா அது என்ன கதை? இதைத்தான் ஆதிரை கேட்டாங்க. ஆனால் ஆதிரைக்கு பர்சனல் வன்மம் கானா வினோத் மேலே இருக்குது. ஆதிரை வந்து வெளியேறினதுக்கான காரணம் கானா வினோத் தான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வெளியே போனதுக்கு எப்ஜே தான் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மேஜராக கானா வினோத்துக்கு வெளியில் எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போய் நம்ம கானா வினோத்து மேலே அந்த காலை தூக்குனதுனால தான் மக்கள் நமக்கு ஓட்டு போடாமல் வெளியில் அனுப்பிட்டாங்க. அந்த வன்மம் ஆதிரைக்கு இருக்குது. ஆனால் ஆதிரை சொன்ன பாயிண்ட்டை நம்மளால் கடந்து போக முடியாது.
ஒருத்தர் காமெடி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு வந்து நீங்கள் டைட்டில் தூக்கி கொடுப்பீங்கன்னா என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஆதிரை சொன்ன அந்த பாயிண்ட் எனக்கும் என் மனசுக்குள்ளே நான் என்ன நினைக்கிறேனோ சேம் பாயிண்ட் அதான். ஒருத்தர் காமெடி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு டைட்டில், இப்போ ராஜு டைட்டில் வின் பண்ணதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன். ஓகேவா, சேம் தான். ஆனால் ராஜு வந்து கானா வினோத்தோட நம்ம ஒப்பிட முடியாது. ராஜு எந்த இடத்துலையும் யாரையும் ஒருமையில் பேசினது கிடையாது, ஆபாசமாக பேசினது கிடையாது, எந்த விதமான பர்சனல் அட்டாக்கும் பண்ணது கிடையாது. ராஜு வந்து பியோர் என்டர்டைன்மெண்ட். ஆனால் அது இந்த ஷோக்கு தேவையில்லை அப்படின்றது ராஜுவுக்கே அப்படி நான் நினைக்கிறேன்னா, என் ஐடியாலஜி யாராலுமே மாற்ற முடியாது இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் இவன் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவன், இவன் நம்ம கட்சியை சார்ந்தவன், இவன் நம்ம ஏரியாவை சார்ந்தவன். ஏரியா வச்சு ஒருத்தரை ஆதரிக்கணும்னா நான் தான் முதலாள கானா வினோத்தை ஆதரிக்கணும். ஏன்னா நாங்கள் பக்கத்து ஏரியா. அது இங்கே மேட்ரு கிடையாது. பிக் பாஸ் வந்து அதுக்கான இடம் கிடையாது. கேரக்டர் அங்கே மிக முக்கியமான ஒரு ரோல். அது நிறைய பாயிண்ட் வந்து கானா வினோத்து மேலே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அதாவது ரைட்டில் யார் நிற்கணும், லெஃப்டில் யார் நிற்கணும். ஆதிரை வந்து சொன்னது என்னென்னா, ரைட்டில் வந்து பார்வதி நிற்கணும், லெஃப்டில் வந்து அரோரா நிற்கணும். பார்வதியை நிற்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கானா வினோத்தை குறை சொன்னது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா கானா வினோத் எப்படியோ அதை விட ஒஸ்ட் டு த கோர் வந்து பார்வதி. ஆனால் அவங்க வந்து அதை சொல்கிறாங்க. அதான் சொன்னல, ஆதிரைக்கு கானா வினோத் மேலே வன்மம். ஆனால் அந்த வன்மத்துலேயும் அவங்க சொன்ன சில பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட். ஓகேவா, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சொல்லிட்டாங்க. ஆதிரையுடைய பாயிண்ட் வந்து மக்கள் மத்தியில் வேலிடாக போய் நிற்குமான்னு கேட்டால் நிற்காது. ஏன் நிற்காதுன்னா, நேரடியாக ஆதிரை வந்து கானா வினோத்தை மட்டுமே அக்யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளார வாட்டர்மெலனை நுழைச்சிட்டாங்க. வாட்டர்மெலனை நுழைச்சி வாட்டர்மெலன் வெளியில் போனதுக்கு இவர் தான் காரணம். ஏன்னா அந்த விஜய் சேதுபதி சொன்னார்ல, இந்த காம்போ நல்லா இருக்குன்னு சொல்லி, அதனால் வாண்டடாக போய் வாட்டர்மெலனை வந்து இவர் வம்பிழுத்து வாட்டர்மெலனை வந்து ட்ரிகர் பண்ணால் அவர் வார்த்தையை விடுவார். வாட்டர்மெலன் அதுக்காக மட்டும் போல, பெண்கள் இடத்துல அவர் நடந்துக்கிட்ட ஆபாசமான விஷயங்கள், மோசமான விஷயங்களுக்காகவும் சேர்த்து தான் அவரை வெளியில் அனுப்பியிருக்காங்க. அதை வந்து ஆதிரி வந்து பார்த்தாங்களா, பார்க்கலையா, இல்லை தெரிஞ்சே சொல்லாமல் இருந்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஸோ அந்த பாயிண்ட் வந்து அவங்க கானா வினோத்தை வாட்டர்மெலன் வச்சு பேசினது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா வாட்டர்மெலன் என்ன பண்ணானோ அதுக்காகத்தான் வெளில போனார். ஓகேவா, வினோத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டார்னா அவர் வந்து லோக்கலாக மாறிடுறாரு. ஏரியாவில் இருக்க அவர் இயல்பாக இருக்கிறவர் அதை வச்சு நம்ம எப்படி ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண முடியும்? அப்போ உண்மையான இயல்பான கேரக்டரான கானா வினோத் ஏரியாவில் எப்படி இருப்பாரோ அப்படி இந்த வீட்டில் இருந்தாருன்னா ஏற்றுப்பீங்களா? காரி துப்புவோம். நம்ம அசல் கோளாரை நம்ம வந்து என்ன பண்ணும்? எனக்கு என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு நியாயம், வினோத்துக்கு ஒரு நியாயம்னா அது எப்படி? கமருதீன் வந்து பார்வதி கூட சுற்றுறாரு, அதே மாதிரி அரோரா கூட சுற்றுறாரு. அந்த இடத்துல கமருதீனை வந்து ஒரு பிளேயராக பார்க்குற ஆட்கள் இருக்காங்க, இன்னொரு இடத்துல கமருதீனுடைய கேரக்டர் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, இப்படி பிரித்து பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. வினோத் விஷயத்தில் 90% வந்து அவர் என்டர்டெயின் பண்ணுறாரு, டைமிங்காக காமெடி பண்ணுறாரு. அதனால் அவர் டைட்டில் வின் பண்ணணும். நல்ல மனிதர்லாம் சொல்லக்கூடாது. யாருமே நல்ல மனிதர்லாம் சொல்ல முடியாது. என் கேரக்டர் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அவன் மனசாட்சிக்கு தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா. மற்றவங்களால இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு சொல்லவே முடியாது. நம்ம அவங்க நடந்துக்கிற பிஹேவியரை வச்சு மட்டுமே தான் ஜட்ஜ் பண்ண முடியும். அவரால் ஒரு இடத்துல கூட கிரிட்டிசிசமை ஏற்றுக்க முடியல. எங்கேயாச்சும் ஏதாச்சும் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அவர் வந்து அந்த நபர்கிட்ட சார்ஜ் பண்ணிட்டு போகிற விதம், பேசுகிற வார்த்தை மொக்க அப்படின்றாரு, இந்த சீன்லாம் என்கிட்ட போடாதுன்றாரு, ஒருமையில் பேசுறது போ அப்படின்றது நிறைய பேசுறது. ஒன்றும் இல்லைங்க, சரி இதெல்லாம் விட்டுறீங்க, அதான் ஒரு சிம்பிள் மேட்ரு. இதுக்காகலாம் ஒருத்தர் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, டிஆர் விஷயத்தில் இருந்தாரா? டிஆர் எந்த இடத்துலையும் பெண்கள் கிட்ட ஆபாசமாக பேசுனதே கிடையாது. ஒரு முத்த காட்சி, ஒரு ரொமான்ஸ் சீனில் கூட அவர் வந்து அவர் படத்தில் வந்து வச்சது கிடையாது. அப்படிப்பட்ட டீசெண்டான டிசிப்ளினான ஒரு ஆக்டர் வந்து டிஆர் மேலே ஏதாச்சும் நீங்கள் இந்த மாதிரி இப்போ சிம்பு மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கும் பெண்களை வச்சு. அந்த மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரியில் தேடி பாருங்கள், டிஆர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒழுக்கமான ஒரு மனுஷன், அந்த கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போய் என்ன சொல்கிறீங்க? வியானாவை பார்த்து சொல்கிறாரு இது மார்கழி மாதம் கிட்ட வராதுன்றார்.
ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, வியானா போட்டிருக்கக்கூடிய கெட்டப்பு, அவங்க வந்து ஜாக்கெட் போட்டிருக்க மாட்டாங்க, ஓகேவா? அந்த சேலையை தானே கட்டியிருப்பாங்க அந்த கேரக்டரில். அதை பார்த்த உடனே அவர் வாயிலிருந்து வர ஒரே கமெண்ட் தான். இதுக்காக தானே நம்ம இவரை தர்பீஸை வெளில அமிச்சோம். தர்பீஸை எதுக்கு வெளில அமிச்சோம்? நீ என் சின்ன வீடு மாதிரி அப்படின்றது, எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படின்றது, பெண்கள்கிட்ட போயிட்டு முத்தம் கேட்கறது, கட்டிப்பிடிக்கிறது, இதனால தானே அமிச்சோம். அப்புறம் சாதியை வச்சு பேசுறது. இன்னைக்கு அதே வார்த்தை, நேற்று வந்து திவ்யாவும் பிரஜனும் வந்து தராதரம் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டாங்களாமா, ஏதோ அதை வந்து வெளியில் நிறைய பேர் பேசினாங்க. இன்னைக்கு அதே வார்த்தையை வந்து வினோத் சொல்கிறாரு, தகுதின்ற வார்த்தையை. என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற வார்த்தையை வினோத் சொல்கிறார். எனக்கு இங்கே என்ன கேள்வினா, நியாயம் நேர்மை நீதினா சமமாக இல்லை எல்லாருக்கும் இருக்கணும். விமர்சனம்னா சமமாக தானே எல்லாரும் மேலே வைக்கணும். அது வினோத் பண்ணால் மட்டும் எதுக்காக ஒரு பூஸ்ட் கொடுக்குறீங்க? வினோத்தை பற்றி எதனா பேசினா உடனே அங்கே எங்கே வருது சாதி? வினோத்துக்கு சாதி ரீதியாக சப்போர்ட் பண்ணுறீங்க. அதை நம்ம சொன்னால் நம்மளை சாதியவாதியாக மாற்றிடுறாங்க. நீ வந்து சாதி வெறி பிடிச்சவன், அதனால் நீ வினோத்தை வந்து குற்றம் சொல்கிற. நான் இதுக்கு தான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். தமிழ்நாட்டில் எந்த சாதிக்காரனும் உயர்ந்த சாதிகாரன் கிடையாது. எல்லா சாதியும் ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் அடிமை தான். அடிமை, நம்ம எல்லாருமே வந்து அடிமைகள் தான். தமிழர்கள் மொத்தமாக அடிமைகளாக தான் இருக்கும். இதில் வந்து நீ பெரிய அடிமை நான் சின்ன அடிமைலாம் கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் அரோரா இவங்க ஆதிரை சொன்னது வேலிட். ஒருத்தர் நகைச்சுவை பண்ணுறாருன்றதுக்காகவே நீங்கள் வந்து நான் யாரை பற்றி நான் பின்னாடி பேசுறதே இல்லைன்னு புழுகுறாரு பச்சையா. நேற்று உட்காந்து இவங்க திவ்யாவை பேசிகிட்டு இருந்தாரு, கழுதப்புலி மாதிரி வந்து கவிட்டு போகிற. என்ன சிரிப்பு கமுறுது. அப்போ அதெல்லாம் என்ன புறணி இல்லாமல் என்னது? பின்னாடி பேசுறது இல்லாமல் என்னது? இங்கே எல்லாரும் பின்னாடி பேசுவாங்க, இங்கே எல்லாரும் குரூப்பிசம் பண்ணுவாங்க, இங்கே எல்லாரும் ஆபாசமாக பேசுகிறாங்க, ஆபாசமாக நடந்துக்கிறாங்க, ஒருமையில் பேசுகிறாங்க, எல்லாமே எல்லாரும் பண்ணுறாங்க. அதில் செலக்டிவாக நீங்கள் வந்து இவங்களை மட்டும், இப்போ பார்வதி பண்ணால் நான் அடிப்பேன், வியானா பண்ணால் நான் அடிப்பேன், கமருதீன் பண்ணால் நான் அடிப்பேன், எஃப்ஜே பண்ணால் நான் அடிப்பேன், ஆதிரி பண்ணால் அடிப்பேன், வாட்டர்மெலன்னா அடிப்பேன், கானா வினோத்னா மட்டும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அங்கே இன்டெரக்டாக வந்து அவர் வந்து அந்த சாதி பாசம். நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் மீம்ஸ் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் எடுத்து படிங்க, அவ்வளவுதான். இங்கே எல்லாருக்குமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க, எல்லாருக்குமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ எஃப்ஜேவுக்கு இப்பா பாதியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, கமருதனுக்கு அவரோட நண்பர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, வினோத்துக்கு கானா பாடகர்கள்லேருந்து சாண்டி பல பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே ஜெயிக்குதுன்றதான் மேட்ரு, கண்டஸ்டன்ஸ் இங்கே மேட்ரே கிடையாது. வெளியில் ஆடுறாங்க தெரியுமா ஒரு கேமு, அதில் யார் நாங்கள் ஜெயிக்கிறோன்ற போட்டி தான். வெளியில் தான் ஆக்சுவல் போட்டி, வீட்டுக்குள்ளே போட்டி கிடையாது. இங்கே எப்படிப்பட்ட ஒரு பின்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னா, வினோத் வந்து கேம் ஆடுறாரு, எஸ் கேம் ஆடுறாரு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. பிஹேவியராக அவர்களுடைய பிஹேவியர் சில இடங்களில் சரியில்லை. அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், விடுற வார்த்தைகள். நேற்று டாஸ்கில் ப்ரைமரி மிஸ்டேக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நகையை திருடினது தான், அதை யாருமே பேசலை. ஆனால் பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டாங்க, பயங்கரமாக கேம் விளையாண்டாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க. பேசிக்கே அங்கே தப்பு. அதை கடந்து நீ போகவே முடியாது. பார்த்துட்டு இருக்கும்போது நகையை திருடக்கூடாதுன்றது பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ். இல்லைனா அந்த மனுஷன் எதுக்கு இங்கே கதற போகிறாரு பிக் பாஸு? இது பேசினா நிறைய ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஆதிரைக்கு வினோத் மேலே வன்மம் இருக்குது. ஆனால் அந்த வன்மத்தில் சில உண்மைகளும் இருக்குது. நான் வாட்டர்மெலனை சேர்த்து வச்சு பேசுனதை நான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் கானா வினோத்தை அவங்க சொன்னது ஒரு நகைச்சுவை பண்ணுறாருன்றதுக்காக இது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, கமருதீன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்டு? வினோத் வந்து எதனா பெரிய தப்பு பண்ணாலும் அதுக்கு மேலே அவனோட காமெடி ஒரு காமெடி பண்ணி அந்த காமெடி பெருசாகிடும், அந்த தப்பு வந்து எல்லாரும் மறந்துடுவாங்க. அங்கே ஆரம்பிச்சுது. அது எப்படி சரியாகும்? அது எப்படி சரியாகும்? இப்போ நான் கூட உங்களை வந்து அசிங்கமாக பேசிட்டு ஒரு காமெடி சொன்னேன்னா அந்த காமெடி எடுத்துப்பீங்களா? அசிங்கமாக பேசுன எடுத்துப்பீங்களா? வாட்டர்மெலனும் கானா வினோத்தும் வந்து லிட்ரலாக ரெண்டு பேரும் சில விஷயங்கள் வந்து சிமிலராக தான் இருக்குது. அவரும் கட்டி பிடிச்சாரு, இவரும் கட்டி பிடிச்சாரு. அவரும் ஆபாசமாக பேசினார், இவரும் ஆபாசமாக பேசினார். ஆனால்
அவன் பேசுறது ஆபாசம்ன்றது அப்பட்டமாக தெரியுது. வினோத் பேசுறது சிரிச்சுக்கிட்டே பேசுறதுனால, இப்போ விக்கல்ஸ் எப்படி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி குத்துறானோ, இவர் சிரிச்சுக்கிட்டே பேசுறதுனால அது ஆபாசமாக ஆகலை. இவ்வளவுதான் மேட்டர். ஆனால் பேசுறாரு, அதை சொல்றதுக்கும் அதை பேசுறதுக்கும் இங்கே ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா வினோத் வந்து டைட்டில் வின்னர் ஆக போறாரு. ஏங்க டைட்டில் வின்னர் ஆக போறவருக்கு தானே இப்போ ஆதிரி எதுக்கு வினோத்தை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தாங்க டைட்டில் அடிக்க போறாரு. எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் எவன் டைட்டில் வின் பண்ண போறானோ அவனைத்தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கேமே. ஏன்னா அந்த டைட்டில் வின்னரை கீழே இறக்குறத மட்டும்தான் இவங்களால மேலே ஏற முடியும். இந்த கேமே எக்ஸ்போசிங் கேம் தான். இந்த பேசிக்கான விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்காம ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி கானா வினோத்தை அவருடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசுறதுக்கு இங்கே எவனுக்குமே தைரியம் கிடையாது, கட்ஸ் கிடையாது. ஏன்னா வினோத்துக்கு ஓட்டு வருது, வினோத்துக்கு சப்போர்ட் வருது, அவனை பற்றி பெருமையாக பேசினா வீடியோ வரும், அவ்வளோதான். நம்ம அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் பெறுவது நான் அரவிந்தன்.